அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆனி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதம் தொடங்குகிறது. இது ஜூலை பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதமானது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தனது சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை சற்று அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாக பெறும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுமாராக தாங்க நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகுங்க. பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதல வாங்காதவர் போல இருப்பாங்க. அதனால எல்லோரையுமே அனுசரித்து செல்வதால நன்மைகள் உண்டாக பெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. கலைத்துறையினருக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அரசியல் துறையினருக்கு சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை வெட்ட பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி பேச்சில் இனிமை சாதுரியம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய அறிவு திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களது பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல இருக்குங்க. ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி உங்களுக்கு உருவாகலாம். குழப்பமான விஷயங்களில் கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக உங்களுடைய வியாபாரத்திற்காக வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடத்தை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை அதிகரித்து காணப்படும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. சுற்றத்தினர் வருகை உங்களுக்கு இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி உருவாகலாம். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க. பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் விலகும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகலாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீங்க. அதே மாதிரி எந்த கடின சூழ்நிலைகளையுமே நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். திடீர் செலவு ஒரு சிலருக்கு உருவாகும். சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த
வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். புதிதாக வீடு மனை பூமி வாங்க முற்படுபவர்களுக்கு தொழில் வியாபாரம் நிதானமாக தாங்க நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம். பண விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கலாம். உழைப்பு சற்று அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் போகலாம். சக ஊழியர்களினுடைய உதவியால் எந்த வேலைகளையுமே சரியாக செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாக பெறும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறையும். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாக பெறும். உழைப்பு அதிகரிக்கும். அதே போல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்துலேயுமே மிக எளிதாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சிடுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை காலமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்கப்பெறும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீங்க. புகழும் ரசிகர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவ மாணவியருக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். ஆனாலும் சில விஷயங்களில் மன தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சியும் பண்ணுவீங்க. ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகள் பயன் தருவதாகவே அமையப்பெறுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான மாதமாகவே இருக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்லுங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும்.
தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். மாதவர் பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பும் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழும் கௌரவமும் சற்று அதிகரித்து காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கப்பெறும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனம் வேணும். உங்களுக்குரிய பரிகாரம் விநாயகர் அகவல் பிரயாணம் செய்யறதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் பலவித நன்மைகளை ஏற்படுத்தும்.